ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளார பெரும்பாலும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் நபர்னுடைய தலையீடெல்லாம் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த மூன்றாம் இது ஆள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஏதோ ஒரு மாமியார் அல்லது மாமனார் யாரோ ஒருத்தர் அல்லது யாரோ ஒருத்தர் நாத்தனார் இவங்க மூன்றாவது ஆள்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்களால பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் சிக்கல். இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆனால் அதை என்ன சொல்கிறது அவங்க சொல்கிறத லிசன் பண்ணணும். ஆனால் அதுபடி நம்ம நடந்துக்கக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஒய்ஃப் சரியே இல்லைடா அப்படின்னு யாராவது சொல்ல வராங்கன்னு வைங்களேன், கம்முன்னு அமைதியாக கேட்டுக்கணும், லிசன் பண்ணிடுறோம். சரியா? அது இல்லை அவங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீடியட்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அதை நம்மளுடைய பார்ட்னர் தரப்புக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். இதனால் என்னென்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி.